NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நடத்திய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பரில் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டும் கம்பைன்டாக ஒரு சிலபஸ் இருக்கும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த 2024 பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் மொத்தம் 7 கொஸ்டினும் அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் 16 கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஸோ 23 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் உள்ள கொஸ்டின் சொல்யூஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் வீடியோ வேணும்னா நம்ம என்சோலிங் சென்டரில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் 16 கொஸ்டினும் நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த 16 கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட் கான்செப்ட்ஸில் ஒரு 2 கொஸ்டினும், சென்சார் டயோட் கான்செப்ட்ஸில் ஒரு 2 கொஸ்டினும், பிஜேடியோட பேசிக்ஸ் அதில் ஒரு 2 கொஸ்டின்ஸ், பிஜேடியோட ஆம்பிளிஃபையர் கான்செப்ட்ஸ் அதில் ஒரு 2 கொஸ்டின்ஸ், ஃபெட்டுடைய பேசிக்ஸ் அதில் ஒரு 2 கொஸ்டின்ஸ், மல்டி வைப்ரேட்டருடைய கான்செப்ட்ஸ் 2 கொஸ்டின்ஸ், ஆசிலேட்டர் கான்செப்ட்ஸில் ஒரு கொஸ்டினும், ஆப்பம் கான்செப்ட்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ், ஏடிசி டிஏசி அதில் 2 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 16 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸும் டாபிக் வைஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினுடைய அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு எலமெண்ட் இருக்கு. இந்த எலமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டைரக்ஷன்ல வந்து லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், இன்னொரு டைரக்ஷன்ல ஹை ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அது எதுன்னு கேட்குறாங்க. ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அது ரெக்டிஃபையர் தான், டயோடு தான். ஏன்னா அதுதான் என்ன பண்ணா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல வந்து கரண்ட் அலோவ் பண்ணிடும், ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன்ஸ்ல வந்து அலோவ் பண்ணாது. சரியா? ஸோ ரெக்டிஃபையர்ங்கிறது கரெக்டான ஆன்சர்ஸ். இது ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடியதுதான். அடுத்து 2வது கொஸ்டின்ஸ். ஃபார்ம் ஃபேக்டர் ரேஷியோனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு உண்மையிலே இந்த ஃபார்ம் ஃபேக்டர்னா என்னன்னு தெரியட்டா கூட கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தால் இதை ஆன்சர் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி எப்படின்னா, அதாவது ஏசி பேராமீட்டருக்கு ஏசிக்கு பொறுத்தவரையில் ஏசி அப்படிங்கிற ஒரு வேல்யூவே கிடையாது. ஒன்று ஏசிக்கு வந்து ஆர்எம்எஸ் வேல்யூவாக இருக்கும், அப்படி இல்லைன்னா பீக் வேல்யூவாக இருக்கும். ஏசி பேராமீட்டர் வந்து டிஃபைன் பண்ணுறது 2 பேராமீட்டர் தான். ஒன்று ஆர்எம்எஸ், இன்னொன்று பீக் வேல்யூ. விஏசி அப்படிங்கிறதே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா விஏசிங்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நியூமரேட்டர்ல விஏசி அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்கு, அப்படி வரப்போறதே இல்லை. ஸோ அதை எலிமினேட் பண்ணலாம். 2வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா டினாமினேட்டர்ல ஏசிங்கிற ஒரு டேம் இருக்கு. ஸோ அதை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ஆப்ஷன் டி பாருங்க, வி அப்படின்னு இருக்கு. வி என்னது? விங்கிறது ஒரு டிஃபைன் பண்ண எல்லா பேராமீட்டர். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஆர்எம்எஸ் வேல்யூக்கும் டிசி வேல்யூக்கும் உள்ள ரேஷியோ தான் ஃபார்ம் ஃபேக்டர். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். இப்போ அத்தனை ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே. அடுத்து பிஎன் ஜங்ஷன் டயோடில் 2 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஜெனர் டயோடில் கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஜெனர் டயோடு வந்து எப்போ வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன்ஸ் இருக்கும், அதாவது பேட்டரியா எப்போ ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜனில் தான் இந்த ஜெனர் டயோடு வந்து ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும். வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷனாக இருக்கும். அதுக்கு அக்கரஸாக வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்டாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜனில் ஜெனர் டயோடு வந்து ஒரு பேட்டரி ஆக்ட் ஆகும். இல்லை எனக்கு தெரியாது சார், இந்த கான்செப்ட்ஸ் எனக்கு தெரியல, பிஎன் ஜங்ஷன் டயோடு கான்செப்ட்ஸ் எனக்கு தெரியல, ஜெனர் டயோடு கான்செப்ட்ஸ் தெரியல அப்படின்னா நம்ம என்சோலிங் சென்டரில் அதுக்கான கான்செப்ட்ஸ் வீடியோ தெளிவாக போடுறோம். நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் என்சோலிங் சென்டர் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோ கிளியராக கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து 4வது கொஸ்டின்ஸ். ஜெனர் டயோடில் 2வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இன்புட் வந்து ஏசி இன்புட் கொடுத்துருக்காங்க, நம்ம அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஜெனர் டயோடுடைய கான்செப்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த ஜெனர் டயோடு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபால்ட் பயஸ் ரீஜன்ல நார்மல் பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரியே ஆக்ட் ஆகும். ஒரு 0.7 வோல்ட் டிராப் இருக்கும், ஆன் ஆயிரும். இதே அது ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா அப் டு பிரேக் டவுன் ரீஜன் வர அது ஒரு ஓப்பன் சர்க்யூட் ஆக்ட் ஆகும். ஆஃப் பிரேக் டவுன் வோல்டேஜ் மேலே போயிடுச்சு அப்படின்னா இது எப்படி ஆக்ட் ஆகும்னா பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும். வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன், அதுக்கு அக்ரஸில் வோல்டேஜ் அப்படியே பிரேக் டவுன் வோல்டேஜாவே இருக்கும். இதுதான் கண்டிஷன்ஸ், இதுதான் அதனுடைய பேசிக்ஸ். ஓகே. இப்போ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 0.7 வோல்ட் வர்றதுன்னா கண்டிப்பாக இந்த 2 டயோடுமே ஆன் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இன்புட் வந்து 0.7 வோல்ட்டுக்கு மேலே 5.8 வோல்ட்டுக்கு கீழே எடுத்துக்கிறேன். ஏன் 5.8 வோல்ட்டுக்கு நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் முன்னாடி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த டயோடு என்ன இருக்கும், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். இந்த ஃபர்ஸ்ட் டயோடு D1 டயோடுன்னு எடுத்துக்கலாம், 2வது டயோடு D2 டயோடுன்னு எடுத்துக்கலாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக.
இந்த D1 டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாஸ். இது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் இருக்கும்போது ஆனோடு வந்து பாசிட்டிவ், இது பாசிட்டிவா இருக்கு, கேத்தோட் நெகட்டிவ் நெகட்டிவ். அப்போ இது D1 வந்து ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும், D2 வந்து ரிவர்ஸ் பயாஸா இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ என்ன பண்ணணும், D1 வந்து 0.7 வோல்ட் எடுத்துரும். ஃபார்வர்ட் பயாஸ்ல இருக்கிறதுனால இது ஒரு 0.7 வோல்ட் டிராப் எடுத்துக்கணும், தேவையான வோல்ட் எடுத்துக்கணும். D2 வந்து என்னவா இருக்கும், ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்குமா, ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜன்ல இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இது பிரேக் டவுன் வோல்டேஜ், இந்த ஜெனரேட் டயோட பிரேக் டவுன் வோல்டேஜ் 5.1 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏற்கனவே இந்த டயோட் D1 வந்து ஒரு 0.7 வோல்ட் எடுத்துட்டு, அப்போ இது பிரேக் டவுன் வோல்டேஜ் வர்றதுக்கு மொத்த வோல்டேஜ் வந்து 5.8 வோல்டேஜோட அதிகமா இருந்தாதான் இது ஒரு 0.7 அது போக 5.1 எடுக்க முடியும். ஆனா நம்ம கொடுத்துருக்க வோல்டேஜ் வந்து 5.8 விட கம்மியா இருக்கிறதுனால இது ஆல்ரெடி ஒரு 0.7, D1 வந்து ஆல்ரெடி ஒரு 0.7 வோல்டேஜ் எடுத்துட்டதுனால D2 வேல்யூ வோல்டேஜ் வேல்யூ என்ன இருக்கும்னா லெஸ் தென் 5.1, பிரேக் டவுன் வோல்டேஜை விட கம்மியா இருக்கும். D2 வோல்டேஜ் லெஸ் தென் 5.1. ஏன்னா அதோட பிரேக் டவுன் வோல்டேஜ் 5.1. எப்போ வந்து இன்புட் வோல்டேஜ் அதுக்கு அக்ராஸ் வோல்டேஜ் வந்து 5.1 விட தாண்டுதோ அப்பதான் அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கு போகும், பிரேக் டவுன் ரீஜனுக்கு போகும். ஸோ இப்போ D2 வந்து இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கும், ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன்ல இருக்கும், பிரேக் டவுன் ரீஜனுக்கு போகாது. ஏன்னா அதால 5.1 வோல்ட் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இன்புட் வோல்டேஜ் வந்து 5.8 வோல்ட், இது ஆல்ரெடி D1 வந்து ஆல்ரெடி 0.7 வோல்ட் எடுத்துட்டு, அப்போ இதால 5.1 வோல்ட் எடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ D2 வந்து ரிவர்ஸ் பயாஸ். இப்போ D2 ரிவர்ஸ் பயாஸ்னால ரிவர்ஸ் பயாஸ் ரீஜனுக்கு போறதுனால இது வந்து ஆஃப் கண்டிஷன், D2 வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ நான் V0 கண்டுபிடிக்கிறேன். V0ங்கிறது இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் வோல்டேஜ், இது ஓப்பன்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வோல்டேஜ் டிவிஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். V0 is equal to total voltage, input voltage Vin into this branch resistance divided by sum of the resistance. ரைட்டா? இப்போ RL வேல்யூ வெரி வெரி ஸ்மால் அப்படின்னா V0 வந்து டைம்ல 0 வோல்ட் இருக்கும். ஓகே, இது அப் டு இன்புட் வோல்டேஜ் 5.8 வோல்ட் வர. அடுத்து ரெண்டாவது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல இன்புட் வோல்டேஜ் 5.8 விட தாண்டி இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் தான், இன்புட் வோல்டேஜ் 5.8 வோல்ட்டோட அதிகமா இருக்கு. அப்படிங்கும்போது D1 டயோடு வந்து கண்டிப்பா 0.7 வோல்டேஜ் எடுத்துக்கும். ஏன்னா ஃபார்வர்ட் பயாஸ் எடுத்துருதா, D1 டயோடு ஃபார்வர்ட் பயாஸ் 0.7 வோல்ட் எடுத்துருது. அப்போ D2 ரிவர்ஸ் பயாஸ் தான், ஆனால் அந்த வோல்டேஜ் வந்து என்ன இருக்கு 5.1 விட அதிகமா இருக்கும். ஏன்னா இன்புட் வந்து 5.8 விட அதிகமா இருக்கு. அப்போ கண்டிப்பா இது 5.1 விட அதிகமா இருக்கும். வோல்டேஜ் அக்ராஸ் டயோடு வந்து கிரேட்டர் than 5.1. ஸோ அப்போ பிரேக் டவுன் ரீஜனை விட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், கிரேட்டர் விட அதிகமாக போயிடுச்சுன்னா இது என்ன எப்படி ஆக்ட் ஆகும், டயோடு D2 வந்து ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும். பேட்டரிங்க அதோட வோல்டேஜ் இந்த அளவு 5.1 வோல்ட், அதனால தான் நான் 5.1 வோல்ட்னு போட்டிருக்கேன். நீங்கள் இன்புட் வோல்டேஜ் என்ன தான் 5.8 விட நீங்கள் அதிகமாக எவ்வளோதான் அதிகமான வோல்டேஜ் கொடுத்தாலும் இந்த D2 வந்து ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகி அதோட வோல்டேஜ் வந்து 5.1 வோல்டேஜ். அப்போ இங்கே ஒரு 5.1 வோல்ட்டு, இங்கே ஒரு 0.7 வோல்ட் ட்ராப்பு, அப்போ அவுட்புட் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 5.8 வோல்ட் தான் கிடைக்கும். V0 வந்து 5.8 வோல்ட் தான் கிடைக்கும். சரியா? ஓகே, கான்ஸ்டன்டா இருக்கும். நீங்க அதுக்கு அப்புறம் அந்த இன்புட் வந்து நீங்க 5.8 மேல என்னதான் கொடுத்தாலும் இந்த D1 டயோடு 0.7 வோல்ட் டிராப் தான் எடுக்கும். இந்த D2 வந்து ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகி 5.1 வோல்ட் தான் கொடுக்கும். V0 வந்து 5.8 வோல்ட் தான் கான்ஸ்டன்டா. ஓகே, அடுத்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து இதே D1க்கு பதிலாக D2, D2க்கு பதிலாக D1 அந்த மாதிரி ஆக்ட் ஆகும். சரியா? இன்புட் வோல்டேஜ் வந்து 0.7 கம்மியா இருந்ததுன்னா ரெண்டுமே ஆக்ட் ஆகாது. இது இன்புட் வோல்டேஜ் வந்து 0.7 அதிகமா இருக்கு அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இன்புட் வந்து 0.7 அதிகமா இருக்கு, பட் 5.1 கம்மியா இருக்கு அப்படின்னா D2 வந்து ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும். இதுதான் D2 ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும், D1 ரிவர்ஸ் பயாஸ் ரீஜன் இருக்கும். ஓகேவா? இதே இது மேக்னிடியூட் வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல 5.8 விட அதிகமா இருக்கு. ரிவர்ஸ் பயாஸ்ல மேக்னிடியூட் வந்து அதாவது நெகட்டிவ் வோல்டேஜ் -5.8 வோல்ட் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும், D1 என்னவா இருக்கும், D1 வந்து ரிவர்ஸ் பயாஸ், ஏன்னா இதுக்கு நெகட்டிவ் ஆனோடு வந்து நெகட்டிவ்ல இருக்கு. D1 வந்து ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கும், D2 வந்து ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ D2 கண்டிப்பா 0.7 வோல்ட் எடுத்துரும். D2 வந்து கண்டிப்பா 0.7 வோல்ட் எடுத்துரும் ஃபார்வர்ட் பயாஸ்னால. மீதி 5.1 வோல்ட் இது ரிவர்ஸ் பயாஸ்ல இருக்கிறதுனால ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜனுக்கு போயிடும். D1 வந்து ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜனுக்கு போயிடும். இதே மாதிரி தான். அப்போ அது ஒரு பேட்டரி மாதிரி ஆக்ட் ஆகும். நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கும், -5.1 வோல்ட் இருக்கும். நீங்க 5.8 வோல்ட் நெகட்டிவ் 5.8 வோல்ட் நீங்க மேல என்னதான் கொடுத்தாலும் இந்த D1 டயோட்ல வந்து 5.1 வோல்ட் தான் இருக்கும். ஸோ அவுட்புட் வந்து 5.8 வோல்ட் தான் வரும், கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல வந்து 5.8 வோல்ட் இருக்கும், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்ல வந்து -5.8 வோல்ட் இருக்கும். ஆப்ஷன்லேயே வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே, இந்த டிராப் ஏதாவது ஒரு டயோடு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த 0.7 வோல்ட் டிராப் கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர்ஸ் 5.1 வோல்ட் to -5.1 வோல்ட் எடுத்துக்கலாம்.
பட் இன்னொரு டயோடு வந்து சீரியஸாக 2 டயோடு இருக்கிறதுனால ஒரு டயோடு வந்து 0.7 வோல்ட் எடுத்துக்கணும் ஒரு டைமில். ரிவர்ஸ் பயஸ் டைமில் இன்னொரு டயோடு வந்து 0.7 எடுத்துக்கணும். அந்த மாதிரி நமக்கு நடக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து 5வது கொஸ்டின்ஸ். பிஜேடியுடைய பேசிக்ஸ். பிஜேடி வந்து பஃபரா எப்போ யூஸ் ஆகும் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். பஃபர்னா என்ன? பஃபர்னா என்ன அப்படின்னா இன்புட் வோல்டேஜும் அவுட்புட் வோல்டேஜும் சேமா இருக்கிறது தான் பஃபர். அப்போ வோல்டேஜ் கெயின் என்னவா இருக்கும்? வோல்டேஜ் கெயின் வந்து யூனிட்டி. வோல்டேஜ் கெயின் வந்து யூனிட்டியா இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா காமன் கலெக்டர் கான்ஃபிகரேஷன்ஸ். சரியா? ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 6வது கொஸ்டின்ஸ். பிஜேடியுடைய கரண்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனுடைய கரண்ட் கெயின் வேல்யூ பீட்டா வந்து 100 கொடுத்தாங்க. கலெக்டர் கரண்ட் ஐசி வந்து கொடுத்தாங்க 2 மில்லியாம்ஸ் கொடுத்தாங்க. நம்ம பேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பீட்டாங்கிறது என்னது? காமன் எமிட்டர் கெயினுடைய கான்ஃபிகரேஷன்ஸ். அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். அப்போ காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு அவுட்புட் என்ன வரும்? ஏன்னா எமிட்டர் டெர்மினல் வந்து காமன். இப்போ அவுட்புட் வந்து கலெக்டரா இருக்கும், இன்புட் வந்து பேஸா இருக்கும். இப்போ பீட்டாங்கிறது என்னன்னா கலெக்டர் கரண்ட் பை பேஸ் கரண்ட், ஏன்னா அவுட்புட் கரண்ட் பை இன்புட் கரண்ட். இங்க வந்து காமன் வந்து எமிட்டர். ஓகே, கலெக்டர் கரண்ட் கொடுத்தாங்க 2 மில்லியம்ஸ் கொடுத்தாங்க, பீட்டா வேல்யூ கொடுத்தாங்க, நான் பேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். சப்ஸ்டிட் பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ பீட்டா வேல்யூ 100, கலெக்டர் கரண்ட் 2 மில்லியம்ஸ் கொடுத்துருக்காங்க, பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? 20 மைக்ராம்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின்ஸ். பிஜேடி ஆம்பிளிஃபயர்ஸ் ரீஜனுக்கு போயிடுறாங்க. ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயர், அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னன்னா ஃப்ரீக்வன்சி அட் வித் ஆம்பிளிஃபயர் கெயின் வந்து 0 dB. 0 dB என்ன அர்த்தம்? கெயின் வந்து யூனிட்டி கெயினாக இருந்ததுன்னா அது வந்து 0 dBன்னு சொல்லுவோம். டெசிபல் கெயின் வந்து யூனிட்டியாக இருந்ததுன்னா டெசிபல் எடுக்கும்போது 0. லாக்ரிதமிக் எடுக்கும்போது லாக்ரிதமிக் ஆஃப் 1ன்னு பார்த்தா 0. ஓகேவா? இது கார்னர் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்தோம்னா அதனோட வேல்யூ 3 டெசிபலாக இருக்கும். கார்னர் ஃப்ரீக்வன்சி 3 டெசிபல். ஓகேவா? அந்த 2 தான் ரிலேட்டட். ஸோ நமக்கு அப்போ கேட்டிருக்கிறது 3 டெசிபல்ல என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ யூனிட்டி கெயின் ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின்ஸ். மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயர் கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு. அதாவது 2 ஸ்டேஜ் ஆம்பிளிஃபயர் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணும்போது இடையில ஒரு எலமெண்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இன்புட் இந்த அவுட்புட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சில அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன டைப்ஸ்னா ஃபர்ஸ்ட் டைரக்டா கனெக்ட் பண்ணிடலாம். 2 ஸ்டேஜ் டைரக்டா கனெக்ட் பண்ணா என்ன வரும்? அது ஒரு டைப்ஸ். ரெண்டாவது ஆர் எலமெண்ட் சி எலமெண்ட், அது சீரிஸ் எலமெண்ட், அதை 2 கனெக்ட் பண்ணா என்ன வரும்? அதுதான் ஆர்சி ஆம்பிளிஃபயர். மூணாவது டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள்டு, இந்த 2க்கு இடையில டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணி கப்புள் பண்ணி கனெக்ட் பண்ணுவாங்க. அது டைப்ஸ். ஒவ்வொன்றுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த ஆர்சி ஆம்பிளிஃபயருக்கு மெயினான ஒரு அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் கம்போனன்ட் தான் இல்லைங்கிற, பட் அதை விட சில அட்வான்டேஜஸ் அந்த ஆர்சி ஆம்பிளிஃபயர்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி வந்து வேல்யூட் பண்ணிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள் என்னது? ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான், அதுவும் லெஸ் நம்பர் தான், அதுக்காக அதை ஒரு அட்வான்டேஜஸ் நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் சி வந்து ஹெல்ப் பண்ணிடலாம். மேக்ஸிமம் பவர் அவுட்புட்க்கு தப்பு. இந்த ஆர்சி ஆம்பிளிஃபயருடைய மெயின் அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து எக்ஸலண்டாக இருக்கும். இந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு வந்து அது எக்ஸலண்டாக இருக்கும் ஆர்சி ஆம்பிளிஃபயர் டைப். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டு. இந்த எக்ஸலண்ட் இம்பிடன்ஸ் மேட்சிங்கிறது எதுக்கு சூட் ஆகும் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள்டு ஆம்பிளிஃபயர். இன்புட் அவுட்புட் ரெண்டுடைய இம்பிடன்ஸை மேட்ச் பண்ணணும். இம்பிடன்ஸ் மேட்ச் பண்ணால் தான் பவர் லாஸ் நமக்கு குறையும். அப்போ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்க? டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள்டு ஆம்பிளிஃபயர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மேட்சிங் இம்பிடன்ஸ் மேட்சிங் வந்து பெட்டராக கொடுக்குறது டிரான்ஸ்ஃபார்மர் கப்புள்டு ஆம்பிளிஃபயர். பட் உங்களுக்கு இங்கே கேட்டிருக்கிறது ஆர்சி ஆம்பிளிஃபயர், அதில் அட்வான்டேஜ் கேட்டிருக்காங்க. அது அந்த ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு எக்ஸலண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே ஓகே. 9வது கொஸ்டின்ஸ். ஃபெட்டுடைய பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது ட்ரெயின் கரண்ட் கான்செப்ட்ஸ், அந்த கான்செப்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின் கரண்ட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக இதை ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணால் நமக்கு அந்த ட்ரெயின் கரண்ட் வேல்யூ எப்படி இருக்கும்? 0 இருக்குமா, லோ இருக்குமா, சேச்சுரேட்டாக இருக்குமா? அதான் கொஸ்டின்ஸ். நமக்கு தெரியும் இந்த ட்ரெயின் டு சோர்ஸ் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண ட்ரெயின் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப் டு பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் வரதான். பிஞ்ச் ஆஃப் வோல்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அந்த ட்ரெயின் கரண்ட் கான்ஸ்டன்ட் ஆகி சேச்சுரேட் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து 10வது கொஸ்டின்ஸ். மாஸ்பெட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்ஜெக்டிவ் என்னன்னா என் சேனல் மாஸ்பெட் வந்து எப்போ வந்து கனெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த மாஸ்பெட் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். என் சேனல் மாஸ்பெட் ஸ்ட்ரக்சர் இதுதான்.
இதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கேட் ட்ரெயின் 3 டெர்மினல்ஸ் இருக்குது. இந்த சோர்ஸ் அண்ட் ட்ரெயின் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு என் சப்ஸ்டேட் இருக்கும், காமனாக ஒரு பி டைப் சப்ஸ்டேட் இருக்கும். ஓகேவா? இது எப்போ கண்டக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, என் சேனல் மாஸ்பெட் எப்போ கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த பி டைப் சப்ஸ்டேட்டில் மைனாரிட்டி கேரியர் இருந்தது எலக்ட்ரான்ஸ். ஏன்னா பி சப்ஸ்டேட்டுங்கும் போது ஹோல்ஸ் மெஜாரிட்டி, மைனாரிட்டி வந்து எலக்ட்ரான்ஸ். இந்த மைனாரிட்டி கேரியர்ஸ் எல்லாமே எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் ஒரு சேனலாக ஃபார்ம் பண்ணும். எப்போ சேனலாக ஃபார்ம் பண்ணுதோ அப்போ வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? இப்போ இதில் இந்த மைனாரிட்டி கேரியர் சேனல் இங்கே ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை வந்து இங்கே கொண்டு வரணும். அப்போ என்ன செய்யணும்? இந்த கேட் டு சோர்ஸ் வோல்டேஜில் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணணும். கேட் டு சோர்ஸ் வோல்டேஜில் பாசிட்டிவ் வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா அட்ராக்ட் பண்ணும். ஏன்னா பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ அவள் அட்ராக்ட் பண்ணும்போது இந்த பி டைப் சப்ஸ்டேட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இந்த கேட்டில் அட்ராக்ட் ஆகி இங்கே ஒரு சேனலாக எலக்ட்ரான்ஸ் சேனல் ஃபார்ம் ஆகிரும். சரியா? இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு எலக்ட்ரான் சேனல்ஸ் ஃபார்ம் ஆகும். எலக்ட்ரான் சேனல்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரெயின் டு சோர்ஸில் ஒரு பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துட்டீங்கன்னா அட்ராக்ட் ஆகி ஃப்ளோ ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் கண்டிப்பாக பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தாதான் இந்த சேனலே ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் சேனல் ஃபார்ம் ஆன பிறகு நீங்கள் ட்ரெயின் வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ கேட் டு சோர்ஸ் வோல்டேஜ் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து 14 கொஸ்டின்ஸ். மல்டி வைப்ரேட்டர்லேருந்து கேட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஹார்ட் பீட்டை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணுறோம். ஹார்ட் பீட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த மல்டி வைப்ரேட்டர் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஹார்ட் பீட்டுங்கிறது வேற எக்ஸ்ட்ரா வெளியே இருந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர் கிடையாது. ஏன்னா அஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா எந்த இன்புட்டும் கிடையாது, ட்ரிகரிங் பல்ஸே கிடையாது. ஒன்ஸ் நம்ம ட்ரிகர் பண்ணோம்னா அதுவே ஆன், அதுவே ஆஃப், அதுவே ஆன், அதுவே ஆஃப். இந்த டைம் பீரியடை பொறுத்து ஆன் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். எக்ஸ்டர்னலாக எந்த ட்ரிக்கருமே தேவையில்லை. இதுவே சிம் ட்ரிக்கருக்கு அப்படி தான். பட் மோனோஸ்டேபிள் மல்டிவேட்டருக்கு ஒரே ஒரு ட்ரிக்கர் தான் தேவைப்படுது, வெளியிருந்து ட்ரிக்கர் கொடுக்க முடியாது. அதுதான் ஹார்ட் பீட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 12 கொஸ்டின்ஸ். மோனோஸ்டேபிள் மல்டிவேட்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. இந்த மல்டிவேட்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா டூல் பை டைமரில் ஆர் வேல்யூ சி வேல்யூ அந்த வேல்யூ பொறுத்து தான் அந்த ஆன் ஆஃப் பீரியட் வந்து மாறிட்டே இருக்கும். அஸ்டேபிள் மல்டிவேட்டரில் ஆன் டைமும் ஆஃப் டைம் ரெண்டுமே அந்த ஆர்சி வேல்யூ பொறுத்து மாறிட்டே இருக்கும். பட் மோனோஸ்டேபிள் மல்டிவேட்டரில் வந்து ஆன் டைம் ஒரு இது மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்கணும், ஒன்று அந்த ஆர்சி வேல்யூ பொறுத்து மாறும். ஓகேவா? மோனோங்கிறது ஒன்று. ஸோ ஆன் பீரியட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா ஆஃப் பீரியடும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மாற்றி ரிவர்ஸ். ஓகே, இங்கே ஆர் வேல்யூ சி வேல்யூ கொடுத்தாங்க, டி வேல்யூ கொடுத்தாங்க, டிலே வேல்யூ கொடுத்தாங்க, 100 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நமக்கு தெரியும், இந்த மோனோஸ்டேபிள் மல்டிவேட்டர் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ டிலே வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.1 into RC. இது எப்படி சார் வந்தது? அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டி வேல்யூ கொடுத்துருக்காங்க, சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஈஸியாக காமிச்சிடலாம். சப்ஜெக்ட் பண்ணுங்கள். டி வேல்யூ 100 மில்லி செகண்ட்ஸ், ஸோ 100 × 10⁻3. ஆர் வேல்யூ 100 கிலோ ஓம்ஸ், ஸோ 10⁻3. சி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 0.9 மைக்ரோஃபாரட். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 13 கொஸ்டின்ஸ். ஆசிலேட்டர் கான்செப்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எந்த ஆசிலேட்டரை வந்து ஃப்ரீக்வன்சி வெரி பண்ண முடியாது கேட்குறாங்க. எந்த ஆசிலேட்டருக்கு வெரி பண்ண முடியாது? ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டருங்கிறது ஒரு ஆர்சி டைப் ஆசிலேட்டர். அந்த ஆர் வேல்யூ சி வேல்யூ மாற்றுறீங்கன்னா ஃப்ரீக்வன்சி மாறிடும். ஸோ இப்போ அது வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி தான். ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. அடுத்து கிரைஸ்டல் ஆசிலேட்டர் தான் நம்ம எந்த ஃப்ரீக்வன்சி வெரி பண்ண முடியாது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஹார்ட்லி ஆசிலேட்டர், ஹால்பிட்ஸ் ஆசிலேட்டர் ரெண்டுமே என்னன்னா எல்சி டைப் ஆசிலேட்டர். ஸோ அதோட இண்டக்டன்ஸ் வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வன்சி வேல்யூ மாறப்போகுது. பட் இதே ஃப்ரீக்வன்சி மாறாதது அப்படிங்கிறது கிரைஸ்டல் தான். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 14 கொஸ்டின்ஸ். ஆப்பம் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்லூ ரேட் கான்செப்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். ஸ்லூ ரேட்னா என்ன தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்லூ ரேட்டுங்கிறது என்ன? ஸ்லூ ரேட்டுங்கிறது அவுட்புட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் சேஞ்ச் டைம். சரி, அவுட்புட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் சேஞ்ச் டைம். டைம் பார்த்தீங்கன்னா இன் மைக்ரோ செகண்ட்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். வோல்ட் பெர் மைக்ரோ செகண்ட்ஸ். அடுத்து 15 கொஸ்டின்ஸ். ஏடிசி டிஏசி இதுல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இது டிஜிட்டல் அனலாக் கன்வெர்ட்டர் கேட்டிருக்காங்க. ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க, 3.5 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, 14 மில்லி வோல்ட் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நமக்கு இந்த ரெசல்யூஷன்ஸ் ஃபார்மா தெரிஞ்சாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். டிஎஸ்சியுடைய ரெசல்யூஷன் என்ன தரும்? இதான் Vmax by 2n-1. சில இடத்துல ரெசல்யூஷன்ஸ் வந்து Vmax by 2n சொல்லுவாங்க, சில இடத்துல Vmax by 2n-1. ஓகே, இப்போ Vmax தெரிஞ்சிருச்சு. மேக்ஸிமம் அவுட்புட் ஃபுல் ஸ்கேல் அவுட்புட் வேல்யூ 3.5 வோல்ட் கொடுத்துட்டாங்க, ரெசல்யூஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ டேரக்ட் சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம்.
ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 14 மில்லி வோல்ட். ஸோ 0.14 வோல்ட். Tmax 3.5 வோல்ட். n நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கணும். இதை சிம்பிளை பண்ணா n பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். அடுத்து 16 கொஸ்டின்ஸ், கடைசி கொஸ்டின்ஸ். இதுவுமே டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 5 பிட் ஆட்டோ ஆர் லேடர் கான்செப்ட் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அந்த டிஜிட்டல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்பி 5 பிட் எம்எஸ்பி வேல்யூ மட்டும்தான் ஹையா இருந்ததுன்னா அவுட்புட் வேல்யூ என்ன கேட்குறாங்க. சரியா, ஸோ நமக்கு தெரியும் அந்த ஃபார்முலா, அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும், ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். என்ன வரும், டிஜிட்டல் பேசிக்ஸ் ஃபார்முலா. இதான் பேசிக்ஸ் ஃபார்முலா. வி ரெஃபரன்ஸ் 2/n, இங்கே 5 பிட்டுங்கிறதுனால 2/5 போட்டாச்சு. இந்த சுவிட்ச் அந்த பிட்டை பொறுத்து இந்த மாதிரி வரும். சரியா, இங்கே கொடுத்துருக்கிறது எம்எஸ்பி, அவுட்புட் வோல்டேஜ் ஃபார் எம்எஸ்பி மட்டும்தான் 1. எம்எஸ்பிங்கிறது B4 வேல்யூ மட்டும்தான் 1, மற்ற எல்லாம் 0 தான் கொடுத்துருக்குது. இன்புட் கொடுத்துருக்குது. அவுட்புட் கண்டுபிடிக்கணும். எப்போ கண்டுபிடிக்கணும், P4 வந்து 1 இருக்கும், மற்ற எல்லாம் 0 இருக்கும்போது நமக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா, ஏன்னா எம்எஸ்பி மட்டும் ஹையாக இருக்கும்போது. ஸோ அப்போ சப்ஜெக்ட் பண்ணுறேன், என்ன வரும், வி ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க 5 வோல்ட் 10 வோல்ட் கொடுத்துருக்காங்க. வி ரெஃபரன்ஸ் வேல்யூ லார்ஜ் ஹையாக இருக்கும்போது 10 வோல்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ வி ரெஃபரன்ஸ் வந்து 10 வோல்ட் 2/5. B4 வேல்யூ மட்டும் தான் 1, மற்ற எல்லாம் 0 சப்ஜெக்ட் பண்ணோம்னா அப்போ என்ன வரும், வந்து இது கேன்சல் ஆகி V0 வந்து 5 வோல்ட் கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா, இந்த கான்செப்ட்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். எக்ஸாமினேஷன்ஸில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா, குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.